السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வுல் الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா சட்டங்கள், இதோடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லா. இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லா. இஅராபுல் ஜுமலி, வாசகங்களுக்கு இஅராப் வழங்குவது என்ற பாடத்தை கடந்த பாடத்தில் பாதி முடித்திருந்தோம். வாருங்கள், தொடர்ந்து மீதமுள்ள பாடத்தை இப்பொழுது காண்போம். அதாவது முதலாவது சில ஜும்லாக்களுக்கு என்ன இருக்கின்றது, இஅராபில் இடம் இருக்கின்றது. கடந்த பாடத்தினுடைய கண்டினியூஸ், அதோடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். இது நீண்ட பாடம், அதனால பாதி பாடம் முடிச்சிருந்தோம். அதிலே நம்ம முன்னுரை எல்லாம் சொல்லிவிட்டோம். அப்ப இஅராபில் இருந்து சில வாசகங்களுக்கு இடம் இருக்கின்றது. ஒரு முபத்ததா, எப்படி ஒரு வார்த்தை முஃப்ரதாக தனியாக வந்தால் அதுக்கு அடையாளம் கொடுப்போமோ, அதுக்கு எப்படி ஏராப் இருக்கின்றதோ. இப்ப என்ன, ஜெய்துன் காயிமுன், ஜெய்துக்கு முபத்ததா, காயிமுன்க்கு ஹபரு. இப்படி ஒரு முஃப்ரதாக வந்தாலும் எப்படி ஏராப் இடம் இருக்கின்றதோ, ஒரு ஜும்லாவாக வந்தாலும் அந்த ஜும்லாவுக்கே ஏராப் இடம் இருக்கின்றது. ஒரு வார்த்தைக்கு எப்படி இருக்கோ அதே போல ஒரு முஃப்ரதா வரும்பொழுது எப்படி இருக்கோ, ஒரு ஜும்லாவாக வந்தால் அந்த ஜும்லாவுக்கே என்ன இருக்கின்றது, ஏராபிடம் இருக்கின்றது. அதாவது அந்த ஹபர் வர வேண்டிய இடத்தில் ஒரு ஜும்லா வந்துவிட்டார், ஹபர் முஃப்ரதாக வர வேண்டும். அந்த ஹபருடைய இடத்தின் முஃப்ரதாக வராமல் ஒரு ஜும்லாவாக வந்துவிட்டால் எப்படி அந்த முஃப்ரதுக்கு நம்ம ஏராப் ரஃபம் கொடுப்போமோ, இந்த ஜும்லாவுக்கும் என்ன செய்யணும், ரஃபோடைய மஹல் என்று சொல்ல வேண்டும். சரியா? அதுக்குதான் உதாரணம் அஸ்ஸஹரத்து ராயிஹத்துஹா தக்கியத்துன் என்பதையெல்லாம் போன வருஷம் நம்ம பார்த்துட்டோம். ஜஹரத்து முபத்ததா, இந்த ராயிஹத்துஹா முபத்ததா தக்கியத்துன் ஹபர், இந்த முபத்ததா ஹபர் சேர்ந்து இந்த ஜஹரத்துக்கு ஹபராக இருக்கின்றது. அப்ப ஒரு ஹபர் முஃப்ரதாக வர வேண்டிய இடத்துல எப்படி ரஃபாவுடைய மஹால கொடுப்போமோ, அதே இடத்துல ஒரு ஜும்லா வந்தாலும் அதுவும் ஒரு என்னது, ஜும்லாவே ரஃபாவுடைய இடத்துல இருக்குன்னு சொல்லணும். இந்த முபத்ததா ஹபர் என்ற அடிப்படையில் ரஃபாவுடைய இடத்துல இருக்குன்னு சொன்னோம்ல. அப்ப அதே போல எப்பெல்லாம் இந்த ஜும்லாவுக்கு நம்ம இடம் இருக்குன்றதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு முபத்ததாவுக்கு ஹபராக ஒரு ஜும்லா வந்தால் ரஃபோடைய மஹல்ல கொடுக்க வேண்டும். அதே போல கால என்ற ஃபேலுக்கு மஃபூல் பிகியாக வந்தால், ஒரு ஜும்லா மஃபூல் பிகியாக மஃபூலாக வந்தால் அதுக்கு மஃபூல் பிகி என்ற அடிப்படையில் அந்த ஜும்லா நசப்புடைய இடத்துல இருக்கணும். அதே போலதான் சாதாரணமாக ஒரு ஃபேலுக்கு மஃபூலாக ஒரு ஜும்லா வந்தால் அது நசப்புடைய இடத்துல இருக்குன்னு சொல்லணும். அதே போல ஜும்லா ஹாலாக வரும். அப்படி அந்த ஜும்லா ஹாலாக வந்தால் அந்த ஹாலுக்கு நசப் என்ற அடிப்படையில் என்ன செய்வோம், நாம் ஹால் என்ற அடிப்படையில் நாம் நசப்பு கொடுப்போம். அதே போலதான் ஹைசு பிறகு ஒரு ஜும்லா இலாஃபத் செய்வது வாஜிபாகும். அப்ப ஹைசுக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஜும்லா இலாஃபத்தின் அடிப்படையில் ஜரோடைய மஹல்ல இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்ப அஞ்சாவது பாருங்க, இதுல இருந்துதான் நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு பாடம் பார்க்கணும். 4 பாடம் முடிச்சிட்டோம். மிச்சம் உள்ள மீத பாடங்களை இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், தொடர்ந்து பார்ப்போம். அப்போ வாருங்கள், இந்த 5, 6, 7 மட்டும் பார்ப்போமா. இப்ப அஞ்சாவது இந்த அலம்த ஃபசௌஃப தந்தமு, நீ அநீதம் செய்தால் நீ என்ன செய்வாய், கை சேதம் அடைவாய். என்னது, அப்ப விரைவில் நீ வருங்காலத்தில் நீ என்ன செய்வாய், கை சேதம் அடைவாய். அப்ப இன்னும் ஜஸ்மு செய்யும். அதுக்கப்புறமா ஷரத்துல வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யும், ஜவாப்ல வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யும். சரியா? அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு தெரிகின்றது, ஜவாபில் ஒரு ஜும்லா ஃபேலியா வந்திருக்கா, சவுஃபு தந்தமுன்றது ஜும்லா ஃபேலியாவா. அப்ப இந்த ஜும்லா ஃபேலியா ஜஸ்முடைய இடத்துல இருக்குன்னு சொல்லணும். அப்ப இந்த மாதிரி இது மட்டும் இல்ல, ஷரத்துடைய வார்த்தைக்கு அப்புறம் ஜஸ்மு செய்யக்கூடிய ஷரத்துக்கு பிறகு ஜவாபில் இது ஒரு ஜும்லா வந்தால் அந்த ஜும்லா ஜஸ்முடைய இடத்துல இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். சரியா? அதே போலதான் 6வது பாருங்க, லனா எங்களுக்கு தாருன் வீடு இருக்கின்றது, ஹதீகத்துஹா அந்த வீட்டின் தோட்டமாகிறது, ஃபசீஹத்துன் விசாலமாக இருக்குமே அத்தகைய வீடு இருக்கின்றது. அப்ப இங்க என்ன செய்யுது, இந்த தோட்டம் விசாலமாக இருக்குமே அத்தகைய வீடு.
அப்ப இது தன்மையை விளக்குகின்றது. தாரு மௌசூஃபு, இந்த ஹதீகத்துஹா ஃபசீஹத்துன்ற இந்த ஜும்லா சிஃபத்து. சரியா? அப்போ சிஃபத் என்பது எப்படி ஒரு முஃப்ரதான வார்த்தையாக வருமோ, தனி வார்த்தையாக வருமோ, அதே போல ஒரு ஜும்லாவாகவும் வரும். அப்ப எப்படி ஒரு தனி வார்த்தை ஒரு சிஃபத்தாக ஒரு விஷயத்தை தன்மையை விளக்குகின்றதோ, அதே போல ஒரு ஜும்லாவும் ஒரு தன்மையை விளக்கும். அப்ப அதுவும் ஒரு தன்மையை விளக்கும் பொழுது அதுக்கு நம்ம சிஃபத்துன்னு சொல்றோம். இந்த ஜும்லாவும் ஒரு தன்மையை விளக்கும் பொழுது அப்ப இதுவும் சிஃபத்துன்ற அடிப்படையில் தாபி என்று தான் சொல்ல வேண்டும். அப்ப இது என்ன செய்யும், முன்னாடி ஒரு யாராப பின்தொடரும். அப்ப இந்த ஜும்லா வந்து ரஃபோடைய இடத்துல இருக்கு. ஏன்னா அதோடைய மௌசூஃப் மத்பு வந்து என்னவா இருக்கு, ரஃபோடைய மஹல்லா இருக்கனால, ரஃபோடைய மர்ஃபுவா இருக்கனால இதுவும் என்னது ரஃபோடைய இடத்துல இந்த ஜும்லா இருக்குது. சரியா? அதுக்கு பாருங்க, அத்திஃபுலு எல்ஹு எல் அபுன்னு சொன்னோம்ல. அந்த குழந்தை என்னது வீண் விளையாட்டில் வீணாக என்னது வீண் விஷயங்களில் ஈடுபடுகின்றது, வயல் அபு விளையாடுகின்றதுன்னு சொன்னோம்ல. அப்ப இந்த இடத்துலயும் பாருங்க, வாவுக்கு அப்புறமா எல் அபுன்றது, அதாவது ஹபரும் என்ன வந்திருக்கு, ஜும்லாவும் வந்திருக்கு. ஹபர் ஜும்லாவும் வருது மேல பார்த்துட்டோம். இங்க நம்ம பார்க்க போறது அத்துஃபுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு ஜும்லா ஃபேலியா. வாவுக்கு அப்புறமா இப்படி மாத்தூஃபாக ஒரு ஜும்லா ஃபேலியா ஏற்பட்டால், எப்படி வாவுக்கு அப்புறமா ஒரு முஃப்ரத் ஏற்பட்டால் அது தாபி என்ற அடிப்படையில் மத்புஐ பின்தொடருமோ, அதே போல ஒரு ஜும்லா ஃபேலியா மாத்தூஃபாக வந்தாலும் என்ன செய்யும், அதுவும் பின்தொடரும். அதோடைய மாத்தூஃப் அலைஹி பின்தொடரும். அப்ப இந்த எல்ஹுன்ற இந்த ஜும்லா ஃபேலியா ஹபருடைய மஹல் இருக்கிற மாதிரி அதன் மீது அத்துஃப் வச்சதுனால் இந்த அபுவும் ஹபருடைய மஹல்ல இருக்கு. அப்ப சிஃபத்தோ அத்துஃபு மாத்தூஃபோ அதுக்கு என்னது ஒரு ஜும்லாவாக வந்தால் அந்த ஜும்லாவுக்கே என்ன இருக்கிறது, இடம் இருக்கின்றது, யாராபில் இடம் இருக்கின்றது. சரியா? வாருங்கள் அது படிப்போமா. அப்ப பாருங்க, இப்போ ஜும்லத்து ஃபசௌஃப தந்தமு, அதாவது நீ அநீதம் செய்தால் நீ கை செய்யப்படுவாய் சொன்னோம்ல. அப்ப அந்த ஃபசௌஃப தந்தமு என்ற வாசகமாகிறது ஃபில் மிசாலில் காமிஸ், ஐந்தாவது உதாரணத்திலே இருக்கக்கூடிய ஃபசௌஃப தந்தமு என்ற வாசகமாகிறது ஜவாபு ஷர்த்தின் ஜாசிமின், ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்தின் பதிலாக இருக்கின்றது. அப்ப இன்னொக்கு அதான பதிலாக சொன்னோம், ஜவாபா சொன்னோம். அப்ப நீ அநியம் செய்தால் நீ என்ன செய்வாய், தேசிதம் அடைவாய். அப்ப அந்த இன் ஷர்த்துக்கு ஜவாபாக வந்துள்ளது. அதுவும் அந்த ஷர்த்து இன்னும் வந்து என்ன செய்யும், ஜஸ்மு செய்யும். ஓகேவா? வஹிய முக்கத்தரினத்தும் பில் ஃபாஹி, இன்னும் அந்த வாசகமாகிறது ஃபாவை கொண்டு இணைந்ததாக இருக்கின்றது. அப்ப ஃபாவை கொண்டு என்ன வந்துச்சு, இந்த ஃபாவை கொண்டு இணைந்ததாக இருக்கின்றது. ஃபதகூனு இதன், எனவே அச்சமயத்தில் இவ்வாறு அந்த ஜும்லா ஹபரா ஜவாபாக வரும் சமயத்தில் அந்த ஜும்லா ஆகும் ஃபி மஹலி ஜஸ்ம், ஜஸ்முடைய இடத்திலே ஆகும். ஏன் ஜவாபாக வரும் சமயத்தில் ஜஸ்முடைய இடம்? ஏன்னா இந்த ஷர்த் இந்த ஷர்த்து வந்து என்னது, ஷர்த்துல வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யும், ஜவாபுல வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யும். அப்ப இது ஜவாபா வரும் பொழுது அப்ப இதுக்கும் ஜஸ்முடைய இடத்துல இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் ஜவாபுக்கும் அது ஜஸ்மு செய்யும்ல இந்த இன்னு, அதனால ஜவாபாக வந்ததினால் ஜஸ்முடைய இடத்துல இருக்கின்றது இந்த என்னது இந்த ஜும்லா. ஓகே, சவுஃபு தந்தமன்ற ஜும்லா என்னவா இருக்கு, ஜஸ்முடைய இடத்துல இருக்கும். وكذلك இவ்வாறு தான் குல்லு ஜும்லத்தின் தஅத்தி ஜவாப ஷர்த்தின் ஜாசிமின் வஹிய முகத்தரினத்துன் பில் ஃபாஇ அவு இதா, ஃபாவை கொண்டோ என்னது ஒவ்வொரு இவ்வாறு தான் இது எப்படி ஜஸ்முடைய இடத்துல இருக்கோ இவ்வாறு தான் ஒவ்வொரு வாசகமும் ஜஸ்முடைய இடத்துல இருக்கும். தர்த்தி அந்த வாசகம் வருமே ஜவாப ஷர்த்தின் ஜாசிமின், ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்தின் பதிலாக வருமே அத்தகைய ஒவ்வொரு வாசகமும் இருக்கும். வஹிய இன்னும் அந்த வாசகமாகிறது முகத்தரினத்தும் பில் ஃபாய், ஃபாவை கொண்டு இணைந்திருக்கும் நிலையில், அவு இதாவை கொண்டு இணைந்திருக்கும் நிலையில், ஷர்த்து ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்துடைய பதிலாக வருமே அத்தகைய ஒவ்வொரு ஜும்லாவும் இவ்வாறு தான் ஜஸ்முடைய இடத்துல இருக்கும். சரியா? அப்புறம் பாருங்க, ஜும்லத்து ஹதீகத்துஹா ஃபசீஹத்துன், அது அந்த வீட்டின் தோட்டமாகிறது விசாலமாக இருக்கின்றது, அத்தகைய வீடு எங்களுக்கு இருக்குது சொன்னோம்ல. அப்ப இந்த ஹதீகத்துஹா ஃபசீஹத்துன் ஃபில் மிசாலி சாதிசி, ஆறாவது உதாரணத்திலே உள்ள ஹதீகத்துஹா ஃபசீஹத்துன் என்ற வாசகமாகிறது சிஃபத்துன் இஸ்மின் முஃபரதின், முஃபரதான ஒரு இஸ்முக்கு கபலஹா அந்த ஜும்லாவுக்கு முன்னால் உள்ள ஒரு தனித்த வார்த்தையான ஒரு பெயர் சொல்லுக்கு சிஃபத்தாக இருக்கின்றது. அது என்ன, அந்த ஜும்லாக்கு முன்னாடி இருந்த முஃபரதான வார்த்தை தாருன் தானே.
அது முஃப்ரத் தானே. அந்த முஃப்ரதான் இஸ்முக்கு இது என்னவாக இருக்கு, தன்மையாக சிஃபத்தாக இருக்கின்றது. வஹுவ அந்த முஃப்ரதான் இஸ்மாகிறது தாருன் தாரா இருக்கும். பலோ அன்னக நிச்சயமாக நீ அஹ்லல்த இறக்கினால் மஹல்ல ஹாதிஹில் ஜும்லதி இந்த வாசகத்தின் இடத்தில் நீ இறக்கினால் முஃப்ரதன் ஒரு முஃப்ரதை இறக்கினால் அன்ன குல்த அன்ன குல்த நீ சொல்வதை அன் குல்த நீ சொல்வதை போல லனா தாருன் ஃபசீஹத்துல் ஹதீகதி. இப்போ பாருங்க, தாருனுக்கு அப்புறமா ஹதீகத்துஹா ஃபசீஹத்துன்னு இந்த ஜும்லாவுடைய இடத்துல நம்ம என்ன செய்யறோம், இந்த முஃப்ரத் வைக்கிறோம். ஃபசீஹத்துல் ஹதீகதி தோட்டம் விசாலமான வீடு எங்களுக்கு இருக்கின்றது. அப்ப ஃபசீஹத்துல் ஹதீகத்தின்ற என்னது, தார மௌசூஃபு, ஃபசீஹத்து சிஃபத்து முலாஃபு, ஹதீகத்துன்றது முலாஃப் இலைஹி. அப்ப ஃபசீஹத்துன்றது என்னது, சிஃபத்துன்னு சொல்றோம்ல. இப்போ முஃப்ரத் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம, இந்த ஜும்லா ஹதீகத்துஹா ஃபசீஹத்துன்ற ஜும்லா கூடிய இடத்துல ஃபசீஹத்துன்னு என்ன செஞ்சிருக்கோம், ஒரு முஃப்ரதை நம்ம இறக்கியிருக்கோம். எனவே லனா தாருன் ஃபசீஹத்துல் ஹதீகதி எங்களுக்கு தோட்டம் விசாலமான வீடு இருக்கின்றது என்று சொல்வதை போல இந்த ஜும்லாவுடைய இடத்தில் ஒரு முஃப்ரதை நீ இறக்கினாயானால் லக்கான ஹாதல் முஃப்ரது தாபிஅன் லிமா கபலஹு இந்த முஃப்ரதுக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு தாபியாக இந்த முஃப்ரது ஆகும். ஃபி ஏராபிஹி அப்ப அதுக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு அதனுடைய ஏராபிலே, அது முன்னால் உள்ள ஒன்றின் ஏராபிலே அந்த முஃப்ரதுக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு பின்தொடரக்கூடியதாக ஆகும். பாருங்க, இந்த தாருக்கு என்னவாயிருச்சு, ஃபசீஹத்ன்றது தாபியாக மாறிடுச்சு. சிஃபத்துனா அது தாபிய, ஏராபின் விஷயத்துல பின்தொடரும். இப்ப தாருக்கு ரஃபா கொடுத்தனால அதோட ஏராப பின்தொடர்ந்து இதுக்கும் ரஃபா கொடுப்போம். அப்போ முஃப்ரதா வரும் பொழுது அது என்ன செய்யுது, முன்னாடி உள்ள மத்துபுடைய ஏராப பின்தொடர்றதுல அஃபல் ஜும்லத்து இதன். அப்ப முஃப்ரது அதோடைய ஏராப பின்தொடரும் சமயத்தில் இந்த ஜும்லாவும் தாபியத்துன் பின்தொடரும் முஃபரதி இல்லதி கப்லஹா ஃபில் ஏராபி. அப்ப ஏராபின் விஷயத்திலே அந்த ஜும்லாவுக்கு முன்னால் இருக்கின்றதே அத்தகைய முஃப்ரதை பின்தொடரும். அப்ப ஒரு முஃப்ரதை வைக்கும் பொழுது, இந்த ஜும்லாவுடைய இடத்துல ஒரு முஃப்ரதை வைக்கும் பொழுது அது முன்னாடி உள்ளதை பின்தொடருதுன்னா அப்ப இந்த ஜும்லாவும் பின்தொடரும். ஓகேவா? இப்ப அந்த முஃப்ரது பின்தொடருதுன்னா அதே இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜும்லாவும் என்ன செய்யும், அந்த முன்னாடி உள்ள அந்த முஃப்ரது கூடிய ஏராப பின்தொடரும். சரியா? ஒக்கதாலிக்கு இன்னும் இவ்வாறுதான் பின்தொடரும். இது பின்தொடர்வதை போன்றுதான் இவ்வாறுதான் குல்லு ஜும்லத்தின் மின்ஹாத நோய் இந்த வகையில் இருந்து ஒவ்வொரு வாசகமும் என்ன செய்யும், பின்தொடரும். இப்ப எப்படி அந்த இடத்துல ஒரு முஃப்ரதை வச்சு அது பின்தொடருதோ அதே போலதான் இந்த வாசகமும் பின்தொடரும். இந்த மாதிரி வரக்கூடிய இந்த வகையில வரக்கூடிய எல்லா வாசகமும் பின்தொடரும். சரியா? ஜும்லத்து எல்அபு என்ற வாசகம் விளையாடுகிற அந்த குழந்தை விளையாடுகிறது சொன்னோம்ல. மிசாலில் அஹீரி கடைசி உதாரணத்திலே உள்ள எல்அபு என்ற வாசகமாகிறது தாபிஅத்துன் லி ஜும்லத்தின் ஹபரி கபலஹா அதற்கு முன்னால் உள்ள ஹபருடைய வாசகத்திற்கு பின்தொடரக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த ஜும்லாவுக்கு முன்னால் உள்ள ஹபரின் வாசகத்திற்கு பின்தொடரக்கூடியதா இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த எல்அபுன்ற வாசகம் என்ன செய்கின்றது, இதுக்கு முன்னால் உள்ள ஹபர்ல இருக்கக்கூடிய எல்ஹுன்ற இந்த ஜும்லா ஃபேலியா வாசகத்தை பின்தொடருது. இப்ப இது ஹபரு ஜும்லா ஃபேலியாவா வந்திருக்கு, மஹல்லு ரஃப. ஓகேவா? அப்ப இதுல அத்துஃப் வச்சதுனால இது என்ன செய்யும், ரஃபா பின்தொடரும். சரியா? இந்த ஜும்லா ஹபர் என்ற அடிப்படையில் ரஃபாவுடைய மஹல், இந்த ஜும்லா அத்துஃப் என்ற அடிப்படையில் பின்தொடரும். அதனால இதுக்கும் ரஃபா. அப்ப இதோட ஏராப்ல இது பின்தொடரும், இதுக்கு ரஃபானால இதுக்கும் ரஃபாவுடைய மஹல்லு. சரியா? அதான் இங்க சொல்றாங்க என்னது, அந்த ஜும்லாவுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஹபரின் ஜும்லாவை பின்தொடரக்கூடியதா இருக்கும். இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்ஹூன்ற அந்த ஹபருடைய ஜும்லாவை பின்தொடரக்கூடியதா இருக்கும். ஃபஹிய மிஸ்லுஹா இன்னும் அந்த ஜும்லாவாகிறது அந்த முன்னுள்ள ஜும்லாவை போன்றுதான் இருக்கும். இந்த ஜும்லா எல் அபுன்ற ஜும்லா அதுக்கு முன்னால் இருக்கின்ற எல்ஹுவை போன்றுதான் இருக்கும். இந்த எல் அபு எல்ஹுவை போன்றுதான் இருக்கும். ஃபி அரபிஹா அந்த எல் அபுன்ற ஜும்லா எதுல, ஏராபின் விஷயத்திலே. அப்ப அந்த ஜும்லாவின் ஏராபின் விஷயத்திலே எதை போன்றுதான் இருக்கும், எல்ஹுவை போன்றுதான் இருக்கும். அப்ப எல் அபுக்கும் இந்த எல் அபுன்ற ஜும்லா எதை போன்று, எல்ஹுன்ற ஜும்லாவை போன்றுதான். எந்த விஷயத்துல, ஃபி ஏராபிஹா அதனுடைய ஏராப் விஷயத்துல, எல் அபுடைய ஏராப் விஷயத்துல எப்படிதான் இருக்கும், எல்ஹுவை போலதான் இருக்கும்.
வக்கதாலிக்க இன்னும் இவ்வாறு தான் குல்லு ஜும்லத்தின் உஹ்ரா ஒவ்வொரு மற்ற வாசகமும் இருக்கும் லஹா அந்த மற்ற வாசகத்துக்கு மஹலுன் ஏராபியும் ஏராபை சார்ந்த இடம் இருக்குமே அத்தகைய ஒவ்வொரு மற்ற வாசகமும் இவ்வாறு தான் இருக்கும். இப்ப ஏராபை சார்ந்த இடம் இருக்கக்கூடிய மற்றொரு வாசகம் எல்லாமே இப்படிதான் இருக்கும். அப்ப ஏராபை சார்ந்த இடம் இருக்கக்கூடிய எல்லா வாசகம் இந்த வாசகம் எப்படியோ எல்ஹு ஏராபடி இடம் இருந்தனால அதுல அத்துஃப் வச்சனால இதுக்கு என்ன இருக்கு, ஏராபடி இடம் இருக்கு. அப்ப ஏராபடி இடம் இருக்கக்கூடிய வேறு வாசகம் எல்லாத்துக்கும் என்னது இதே மாதிரிதான் அதுக்கு மேல பின்னாடி பின்தொடர்ந்து வர்றதுக்கும் ஏராபடி இடம் கிடைக்கும். இப்ப இந்த ஏராபுக்கு இந்த ஜும்லாவுக்கு என்ன இருக்கு, ரஃபான்ற இடம் இருக்கனால இந்த ஜும்லாவுக்கும் ரஃபாவோட இடம் கிடைச்சிச்சு. அப்ப இந்த ஜும்லாவுக்கு அப்படி எந்த இடமும் இல்லாட்டும் பொழுது இதுக்கும் கிடைக்காது. ஓகேவா? இப்ப ஜெய்துன் ஆலிமுன், இப்ப ஜெய்துன் காத்திபுன் இப்படி சொன்னா இந்த ஜும்லா ஜெய்துன் ஆலிமுனுக்கு ஏதாச்சும் என்ன இருக்கா, ஆஹ் ஆஹ் ஏராபு மஹல் இருக்கா? இல்ல. அப்போ ஜெய்துன் காத்திபுன்றதுக்கும் என்ன கிடைக்காது, அந்த ஜும்லாவுக்கு என்ன கிடைக்காது, ஒரு ஏராபு மஹல் கிடைக்காது. அப்ப முன்னாடி உள்ள ஜும்லாவுக்கு ஒரு ஏராப் இடம் கிடைச்சாதான் பின்னாடி உள்ள ஜும்லாவுக்கும் அந்த ஏராப் இடம் கிடைக்கும். சரி, அதான் சொல்றாங்க எதுக்கு ஏராப் இடம் இருக்கின்றதோ அத்தகைய ஒவ்வொரு மற்ற வாசகமும் இவ்வாறுதான் இருக்கும். மிம்மா தகத்தம முந்தைய ஒன்றிலிருந்து தஸ்தத்தி நீ சக்தி பெறுவாய் அந்த கூல சொல்வதற்கு சக்தி பெறுவாய். இன்ன குல்ல ஜும்லத்தின் நிச்சயமாக ஒவ்வொரு வாசகமாகிறது தஜிஉ அலா நம்தின் வாஹிதின் மின்னல் ஜுமலி சபஇ அல்லதி தலம்மனத்ஹா அல்லம்சிலத்து சாபிகத்து வஷரஹ்னாஹா லக. அப்ப நிச்சயமாக ஒவ்வொரு வாசகமும் தஜீஹு அது வருமே, அலா நம்தின் வாஹிதின் ஒரு போங்கின் பிரகாரம் வருமே. இந்த 7 வாசகங்களில் இருந்து ஒரு போங்கின் பிரகாரம் மேல 7 வாசகம் படிச்சிருக்கோம்ல, அந்த 7ல இருந்து ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில வரக்கூடியது. இந்த இந்த 7 வகை இருக்குல்ல, எது எது ஹபரு ஜும்லாவா வருது, மஃபூல் ஜும்லாவா வருது, ஹால் ஜும்லாவா வருது, ஹைஸுக்கு அப்புறமா இலாஃபத்து ஜும்லாவா வருது, ஷரத்துக்கு ஜவாபா வருது, ஜஸ்மு செய்யக்கூடிய ஷரத்துக்கு ஜவாபா வருது, மௌசூஃபுக்கு சிஃபத்தா ஒரு ஜும்லா வருது, அதே போல அத்துஃப் மாத்தூஃபா ஒரு ஜும்லா வருது. இந்த 7 வகையிலிருந்து ஒரு போங்கின் பிரகாரம். சரியா? இந்த 7 வகையிலிருந்து ஏதோ ஒரு போங்கின் பிரகாரம் ஒரு ஸ்டைலின் பிரகாரம் வரக்கூடிய ஒவ்வொரு வாசகமும் ஆகிறது. அல்லது எத்துகை 7 வாசகங்கள் தலம்மடுத்துஹா அந்த 7 வாசகங்களை பொதிந்துள்ளதே, அலம்சிலத்து சாபிகத்து முந்தைய உதாரணங்கள் அந்த 7 வாசகங்களை பொதிந்துள்ளதே உள்ளடக்கியுள்ளதே அத்தகைய 7 வாசகங்கள். சரஹ்னா ஹாலக்கு அந்த 7 வாசகங்களை உனக்கு நாம் விவரித்தோமே, அந்த முந்தைய உதாரணங்கள் அந்த 7 வாசகங்களை உள்ளடக்கி இருக்கின்றதே. அத்தகைய அந்த 7 வாசகங்களில் இருந்து ஒரு போங்கின் பிரகாரம் வரக்கூடிய ஒவ்வொரு வாசகமும் ஆகிறது எகூனுலஹா அந்த வாசகத்துக்கு ஆகும் மஹல்லும் என ஏராபி ஏராபிலிருந்து இடம் ஆகும் என்று நீ சொல்வதற்கு சக்தி பெறுவாய். அப்ப நம்ம என்ன கத்துக்கிட்டோம் இதுல இருந்து, முன்னாடி இந்த 7 வகையில இந்த 7 வகை படிச்சிருக்கோம். இந்த 7 வகையில ஏதோ ஒரு மாடல்ல ஒரு ஜும்லா வந்தாவே அந்த ஜும்லாவுக்கு என்ன இருக்கு, ஏராப இடம் இருக்குன்னு தெரியும். இந்த 7 மாடல் 7 உதாரணத்தும் ஒவ்வொன்றும் ஒரு மாடல். சரியா? ஒவ்வொரு வகை அந்த ஒவ்வொரு வகையில இதே வகையில வேற எங்கேயாச்சும் நம்ம ஒரு ஜும்லாவை பார்த்தோம்னா அந்த ஜும்லாவுக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், யாராபுக்கு இடம் இருக்குன்றத நம்ம விளங்கிக்கணும். அதான் இங்க நமக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சரியா? அல்ஹம்துலில்லாஹ் பாடத்தை முடிச்சிட்டோம். வாருங்கள் இப்பொழுது காயிதாக்களை படிப்போம். இப்ப காயிதால என்ன சொல்றாங்க, அல் காயிதத்து சட்டம் இங்க மொத்தமா போட்டுட்டாங்க. சரியா? ஏலத்தையும் செஞ்சுட்டாங்க, சேர்த்து போட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் பிரிச்சு பிரிச்சு நம்ம படிச்சுட்டோம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிதான் இருக்கும், இதான் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோமேன்னு தெரியும். ஆனா இங்க மொத்தமா சொல்லும் பொழுதுதான் என்ன தெரியுது உங்களுக்கு, ஓ இந்த இடம் மட்டும்தான் என்னது ஜும்லாவா வரும். இப்ப ஏராபு எல்லா இடத்துலயும் ஜும்லாவுக்கு என்னது நம்ம நினைச்சிடக்கூடாது. எங்க ஜும்லா வந்தாலும் ஒரு இடம் இருக்கும், அந்த ஜும்லாவுக்கு ஒரு ஏராபுல இடம் இருக்கும் அப்படிலாம் நினைச்சிடக்கூடாது. எங்கெங்கன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், பிரிச்சு பிரிச்சு படிச்சிருக்கோம். இந்த 7 இடம் தான் சொல்லி நம்ம மனசுல என்ன செஞ்சுக்கலாம், இப்ப நிறுத்திக்கலாம். சரி, இந்த 7 இடத்துல மட்டும்தான் என்ன செய்யும் இந்த மாதிரி வரும் அப்படின்றத நம்ம என்ன செய்ய முடியும், இப்ப நம்மளால விளங்கிக்க முடியும். சரியா? அந்த 7 இடங்கள் இந்த 7 இடங்கள் தான். சரியா? அதனால எல்லா ஜும்லாவே வந்தாவே அந்த ஜும்லாவுக்கே ஒரு ஏறா இடம் இருக்குமே அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. இந்த 7 இடங்கள் மட்டும் நம்ம யோசிச்சாவே போதுமானது. ஓகேவா? அதான் இங்க காகிதாலே சொல்றாங்க பாருங்க, அது காகிதத்து சட்டமாகிறது. 244வது சட்டம். இப்ப 244வது சட்டத்துல சொல்றாங்க பாருங்க, எக்கோனுல் ஜும்லத்தி ஒரு வாசகத்துக்கு ஆகும் மஹல்லும் ஏராபி ஃபி சபஅத்தி மவாதிஹ ஏராபில் இருந்து இடம் ஒரு வாசகத்துக்கு ஆகும் 7 இடங்களிலே.
சபாத்தி மவாதியானா 7 இடங்களிலே ஏராபில் இருந்து ஒரு இடம் ஒரு வாசகத்துக்கு ஆகும். இப்போ ஒரு வாசகத்துக்கு ஏராபில் இருந்து இடம் ஆகும் 7 இடங்கள்ல மட்டும். சரி, அந்த 7 இடங்கள் தான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க, லிஸ்ட் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதா கானத் ஹபரன், அந்த ஜும்லா ஹபராக ஆனால். இப்போ அந்த ஜும்லா ஹபராக ஆனால் அதுக்கு என்ன இருக்கு, ஏராபுடைய இடம் இருக்கு. இந்த ராயிஹத்துஹா ஜக்கியத்துன் முபத்ததா ஹபர் ஹபராக ஆகியிருக்கு. அப்ப அந்த ஜும்லாவுக்கு ரஃபாவுடைய நிலை இருக்கின்றது. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, ரெண்டாவது இதா கானத் மஃபூலன் பிஹி, அந்த வாசகம் மஃபூல் பிஹியாக ஆனால் அப்ப அதுக்கு என்ன இருக்கின்றது, ஏராபிலிருந்து இடம் இருக்கின்றது. அப்ப அந்த வாசகம் மஃபூல் பிஹியாக, மக்கூல் காலல் முத்தகமும் இன்னி பரியும். அப்ப இந்த காலோடைய மக்கூல் இதானே, மக்கூலுக்கு மஃபூல். அப்ப மஃபூல் என்ற அடிப்படையில் இந்த ஜும்லா என்னவா இருக்கு, நெசபுடைய மஹல்ல இருக்கு. அப்ப என்னவானால் மஃபூலாக ஆனால் அதுக்கு அந்த ஜும்லாவுக்கு என்ன இருக்கு, நெசபுடைய இடம் இருக்கின்றது. மூன்று இதா கானத் ஹாலன், அந்த ஜும்லா ஹாலாக ஆனால் அந்த வாசகம் எப்படி ஆறுது, ஹாலாக ஆறுது. மேல நம்ம சொன்னோம்ல, இதோ கதிம தையாரு ஒஹோ முஸ்தபிஷரும். அப்ப இந்த ஒஹோ முஸ்தபிஷருன்றது ஹால், இவருடைய நிலையை விவரிக்குது. விமானி வருகை தந்தார் மகிழ்ச்சியாக இருக்கும் நிலையில். அப்ப விமானியுடைய நிலையை இது என்ன செய்யுது, விவரிக்குது. அப்ப இந்த ஜும்லா என்னவா இருக்கு, ஹாலா இருக்கு. அப்ப இந்த இந்த ஜும்லாவுக்கு என்ன இருக்கு, நசபுடைய மஹல் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, நாலாவது இதா கானத் முலாஃபன் இலைஹா, அந்த வாசகம் முலாஃப் இலைஹாக ஆகினார். இந்த ஹா ஜும்லாவை பார்த்து மீது அதை ஹான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முலாஃப் இலைஹாக அந்த வாசகம் ஆனார். அப்ப அந்த வாசகம் ஒரு முலாஃப் இலைஹோடைய இடத்துல எப்போ ஒரு ஹைசுக்கு அப்புறமா வந்தா முலாஃப் இலைஹின்னு சொன்னால ஹைசு முலாஃபு தாபல் ஹவான்றது பின்னாடி எப்பவுமே ஒரு ஜும்லா தான் இலாஃபத்துல வரணும். அப்ப இலாஃபத்துல தான் வரணும்னு சட்டம் இருக்கும் பொழுது இந்த ஜும்லா என்னது, இலாஃபத்தோட இடத்துல ஜருடைய மஹல்ல இருக்கு. சரியா? ஆஹ் அப்ப ஒரு முலாஃபு இலேஹாவாக அது வாசகமானா அப்ப அதுக்கு ஏறாப்ல இடம் இருக்கு. அஞ்சாவது இதா கணக்கு ஜவாபன் லிஷர்த்தின் ஜாசிமின் முகத்தரினத்தன் பில்ஃபாஇ அவ் இதா, ஃபாவை கொண்டோ அல்லது இதாவை கொண்டோ இணைந்திருக்கும் நிலையில் ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்துக்கு பதிலாக ஆகியிருந்தால். அப்ப ஃபாவை கொண்டோ இதாவை கொண்டோ இணைந்திருக்கும் நிலையில் என்னவா இருக்கணும், ஒரு ஷர்த்துக்கு ஜவாபாக வாங்கணும். இப்ப இன்னென்ற ஷர்த்துக்கு ஜவாபாக தந்தமுன்ற என்ன வந்திருக்கு, ஃபாவை கொண்டு இணைஞ்சிருக்கு. ஃபாவோட இணைந்து அல்லது இதா வரணும், இதாவோட இணைந்து ஜவாபாக வந்தால் அந்த ஜும்லா ஃபேலியான்றது ஜஸ்முடைய இடத்துல இருக்கு. சரியா? அதுக்குமா பாருங்க, ஆறாவது இதற்கான தாபியாத்தன் நீ முஃப்ரதின், அதே போல அந்த ஜும்லா முஃப்ரதுக்கு தாபியாக ஆகியிருந்தார், ஒரு முஃப்ரதுக்கு தாபியாக அந்த வாசகம் ஆகியிருந்தார். மேல பாருங்க, தாருன்ற ஒரு முஃப்ரது, இந்த முஃப்ரதுக்கு இந்த ஹதீகத்துஹா ஃபசீஹத்து முபத்ததா ஹபர் சிஃபத்தாக வந்திருக்கு. அப்ப இந்த முஃப்ரதுக்கு தாபிய சிஃபத்தின் அடிப்படையில தாபியாக ஆகியிருக்கு. சரியா? அதே போல அடுத்து பாருங்க, ஏழாவது இதாக்கான தாபியாத்தன் ஜும்லத்தின் லஹா மஹல்லு நல் ஆராபி, ஒரு வாசகத்தை பின்தொடரக்கூடிய, அதாவது ஒரு தாபியாத்தன் ஜும்லத்தின் ஒரு வாசகத்தை பின்தொடரக்கூடியதாக அந்த ஜும்லா ஆனால் எத்தகைய வாசகம், லஹா மஹல்லு நல் ஆராபி, அந்த வாசகத்திற்கு ஏராபிலிருந்து இடம் இருக்கின்றதே அத்தகைய ஒரு வாசகத்தை பின்தொடரக்கூடியதாக இந்த ஜும்லா ஆனார். அதாவது முன்னாடி இருக்க ஜும்லாவுக்கு ஏராப்ல இடம் இருக்கணும். அப்படிப்பட்ட வாசகத்தை பின்தொடர்ந்தா இப்ப எல்ஹூன்றதுக்கு ஏராப்ல இடம் இருக்கு, ஹபர்ன்ற அடிப்படையில் ரெஃபோட இடம் இருக்கு. இப்ப இந்த ஜும்லாவுக்கு ஏராப் இடம் இருக்கும் பொழுது அந்த ஜும்லாவை பின்தொடர்ந்தா இதுக்கும் அந்த ஏராபோட இடம் வந்துடும். அப்ப இந்த ஜும்லாவுக்கு ஏராபுடைய இடம் இருக்கனால இதுக்கும் ஜும்லாவுக்கும் இந்த ஜும்லாவுக்கும் என்னது, ஏராபுடைய இடம் வரும். அப்படி ஒருவேளை இந்த ஜும்லாவுக்கு ஏராபுடைய இடம் இல்லாட்டி இதுக்கு என்ன வராது, இதுக்கும் வராது. இருந்தா வரும், ஏராபுடைய இடத்துல மீது இருந்தா அந்த தாபியுக்கும் ஏராபுடைய இடம் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி இதுக்கும் கிடைக்கும், கிடைக்காது. இதுக்கு இல்லாட்டி அதுக்கும் கிடைக்காது. சரியா? அதான் இங்க சொல்றாங்க. என்னது, அந்த வாசகம் பின்தொடரக்கூடியதாக இருந்தால் ஜும்லத்தின் ஒரு வாசகத்தை லஹா அந்த வாசகத்துக்கு இருக்குமே மஹல்லும் ஏராபில் இருந்து ஒரு இடம் இருக்குமே அத்தகைய வாசகத்தை பின்தொடரக்கூடியதாக அந்த வாசகமாக இருந்தால் என்னது, ஏராபில் இருந்து இடம் இருக்கின்றது. சரியா? அல்ஹம்துலில்லாஹ், நம்ம 7 இடத்தையும் நம்ம தெளிவாக பார்த்து விட்டோம். பாருங்கள், தொடர்ந்து ஒரு புதிய 2வது பாடம், இதுதான் கடைசி பாடம். இதோட நம்மளுக்கு பாடம் எல்லாமே முடிஞ்சிருது, கிதாபும் முடியுது. இன்ஷா அல்லாஹ் வாருங்கள், அடுத்த பாடத்தை நாம் காண்போம். அம்மின் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.